ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் கௌரவ் பர்ணா எம்பையர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோம்னா டாப் 10 தமிழ் யூடியூபர்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பேச போகிறோம். நம்பர் 1 பார்த்திங்கன்னா தமிழ் டெலிவிஷன். உங்களுக்கே தெரியும் தமிழ் டெலிவிஷன்னா சன் டிவி. அதில் என்டர்டைன்மெண்ட்டும் போடுவாங்க, சாங்கும் போடுவாங்க, எல்லா கண்டென்ட்டும் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா போடுவாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் 27 மில்லியன்ஸ் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் குக்கிங் சேனல். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வில்லேஜ் குக்கிங் சேனல் பார்த்து ரொம்ப ஃபேமஸாக. இந்த விக்ரம் படத்தில் கூட அவங்களாம் வந்தாங்க ஒரு கேங்காக. அங்கே வந்து சிக்கன் பிரியாணி பண்ணாங்க. அந்த விக்ரம் படம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன். விக்ரம் 2 வந்தாங்க. அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்களும் நிறையா வந்து ஃபேமஸாக இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு யூடியூபர்ஸ் செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க. அவங்க எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிறாங்கன்னா 24.4 மில்லியன்ஸ். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எம்ஜி ஸ்குவாட். அவர் பண்ணவாங்க எம்ஜி ஸ்குவாட்னா மதன் கோரி பற்றி தெரியாத ஆளுங்களே யாருமே இல்லை நம்ம தமிழ்நாட்டில். அவங்க கண்டென்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி எல்லாமே பேசுவாங்க. அந்த மதன் கோரி பற்றி எல்லோரும் ஃபேமஸான ஒரு யூடியூபர்ஸு. நானும் மதன் கோரி வீடியோ வந்து பார்ப்பீங்க. நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்குறீங்க. யாரெல்லாம் மதன் கோரி வீடியோ பார்க்குறீங்க எனக்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மதன் கோரி எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்கன்னா 7.34 மில்லியன்ஸ் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பிளாக் ஷிப் வந்து என்டர்டைன்மெண்ட்னா இப்போது என்டர்டைன்மெண்ட் சேனல். அந்த சேனல் பற்றி எனக்கு எவ்வளோ தெரியல, பட் என்டர்டைன்மெண்ட் சேனல் அந்த சேனல் பார்த்தீங்கன்னா 4th நம்பரில் இருக்குது. அவங்க எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருக்காங்கன்னா 4.66 மில்லியன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சமையல்னால இப்போ வந்து சில பேர் பேச்சுலர்ஸில் இருக்காங்கல்ல. இந்த மாதிரி நானும் ஒரு பேச்சுலர் தான். இப்போ எனக்கு வந்து சமையல் பண்ண தெரியல. இப்போ இந்த மாதிரி பேச்சுலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சமையல்ஸ் வீடியோலாம் பார்க்குறாங்க. வீட்டில் இருக்கிற உமன்ஸ் எல்லாம் கூட பார்க்குறாங்க. சமையல் சேனல் இப்போ ஆளுக்கு ஒன்று வச்சுன்னு இருக்காங்க. ஆனால் ஃபேமஸான சமையல் பார்த்திங்கன்னா 5வது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா டாப் 10 5th இடம் யார் பிடிச்சிருக்காங்கன்னா மெட்ராஸ் சமையல் வச்சுருக்காங்க அந்த ஒரு சேனலு. அந்த சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா 5.97 மில்லியன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. 6th ஒன் பார்த்திங்கன்னா மைக் செட்னாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? ஸ்ரீராம் எல்லாருக்குமே தெரியும். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒரு யூடியூபர். அவர் சன் டிவியில் கூட நிறைய டைம் வந்து வந்திருக்காரு. அவர் சேனல் எப்படின்னா அவர் என்டர்டைன்மெண்ட் போடுவார். இந்த கிரிக்கெட்டு, ப்ராங்க்கு, காமெடி இதெல்லாம் சம்திங் என்டர்டைன்மெண்ட் ஒரு கண்டென்ட் வந்து போடுவாங்க. ஸ்ரீராம் அவங்க எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்கன்னா 8.16 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஸ்ரீராம் சேனல் அவங்க வச்சுருக்காங்க. மைக் டெக் சேனல் நேம் வந்து. 7th ஒன் பார்த்தீங்கன்னா தமிழ் டெக்னால் எல்லாருக்குமே தெரியும். இப்போ தமிழ் டெக் ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் வைரலாக இருக்காங்க சோஷியல் மீடியாவில். தமிழ் டெக் இந்த மொபைல்ஸ் வந்து ரிவ்யூ சொல்கிறது, மொபைல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எந்தெந்த மொபைல் நியூ லான்ச் மொபைல்ஸுங்கெல்லாம் எப்போ லான்ச் பண்ணுவாங்க, எந்த டேட்டில், அது மொபைல்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க வந்து தமிழ் டெக் அவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த சேனல் பார்த்திங்கன்னா எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்கன்னா 3.93 மில்லியன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. 8th ஒன் பார்த்திங்கன்னா தமிழ் போக்கிசம்னால அதே என்டர்டைன்மெண்ட் சேனல் தான். தமிழ் போக்கிசம் நீங்கள் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் சேனலு. அவங்க எவ்வளோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்கன்னா 1.87 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. 9th ஒன் பார்த்திங்கன்னா நக்கலைஸ் அந்த சேனலும் பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட் சேனல் தான். அவங்க வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்கன்னா 5.32 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நல்ல க்ரோத் தான் ஆயிருக்கு. எல்லாருமே இவங்க தான். 10th ஒன் பார்த்திங்கன்னா அந்த பேர் எனக்கு கொஞ்சம் வரல, பஸ் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. பரிதாபங்கள் சேனல் பேர் வந்து பரிதாபங்கள். பரிதாபங்கள் சேனல்லேருந்து ஒரு டைலாக் சொல்கிறேன்.
கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறீங்களா? இந்த ஒரு டைலாக் இந்த ஒரு பேசுவாங்கல்ல, அவங்க தான் பரிதாபங்கள்ல. அவங்க வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருக்காங்கன்னா 5.39 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அவங்க சேனலும் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நான்லாம் எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் அவங்க சேனல் தான் நான் பார்ப்பேன். மோஸ்ட்லி மதன் கோரி இவங்கலாம் இப்போ நான் டாப் 10 சொன்னேன்ல, அவங்க வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்ப்பேன். சமையல் வீடியோஸ் வந்து நான் பார்க்க மாட்டேன். அவங்க நல்லா பார்ப்பேன். உங்களுக்கு வேறு எதுனா டவுட் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு எதனா பற்றி பேசணுமா எங்களுக்கு சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச வரை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னால் எவ்வளோ ரிசர்ச் பண்ண முடியும், என்னாலாம் உங்களுக்கு ஜென்ரல் சொல்ல முடியும், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொன்று வீடியோவில் பார்க்கலாம்.